செம்மடா சமைக்கிறோம், பயங்கர மறுச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எடுத்து போடுங்க, ஆரம்பிங்கடா. வாங்க வாங்க, உனக்கு போடுறேன். போட்டு விடு. இதை போட்டு விடு, நான் வாட்டி அங்கிட்டு போனா பேரா இன்னும் தின்றுயா. தினிமையில் ஒரு வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சரிதானே? கரெக்டாக இருக்கு. கையை எங்கள் கையிலலாம் மீன் இருக்கு, பரபரன்னு கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, வாய் நம்ம கட்டையில் போடுவினாரு எடுக்கிற மாதிரி. அந்த பக்கம் போயிடுவாங்க. அது அதிகமாக சின்ன வச்சம் தானே யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுது. ஒரே குரூப்ல டூப்பு எப்படி இதுகளோட சேர்ந்து தெரியலையே ஐயா. இன்னொரு குரூப்ல டூப்பு இப்படி வந்து மாட்டிக்கிட்டே குமாரு. ஆரப்படி சம்மட்டு நம்ம மீன் நகர இதுதான் கோவம் வர போகுது. நான் என்ன சொல்றேன் நெசமான இல்ல புளிக்குழம்பு எப்படி இருக்கு? ஆய பழக்குது நல்லா சுத்தம் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் நம்ம எடுக்கிற 50 கிலோ ஆணியை கட்டி அந்த கிடக்குறாம இருக்கு. குரூப்ல இன்னொரு ஒரு குரூப் டூப் மொத்தம் 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து கிடக்குறாங்க. இவங்களையும் சேர்த்து பொறிச்சு தின்றுவோம். போட்டு குழுப்பு நாப்பிட அப்படி அப்படிதான் பண்ணி கொண்டு வருவா. 4 அழகு 70 ரூபாய் பாரு. மீன் அப்படியே வெள்ளேன்னு இருக்கும். நல்லா தெரியுங்க. மெதுவாக போட்டோம். மீன் ஓட போகுது. வலைய போடுறா தப்பிக்கலாம ஒன்று மட்டும் ஓடுறாங்க. நம்ம இன்னைக்கு தண்ணியை கீழே ஊற்றுறா. மழை பெய்யுது பார்த்தீங்களா? இப்படியே இருக்கட்டுமா? சூப்பர். தண்ணி நாமாளி போனுங்க வரும். தாத்தா சொன்ன மாதிரி தாத்தா எப்படி தாத்தா அதுக்கு தான் 4 அழகுன்னு சொன்னேன். பெரிய மழை பெய்யுது. மழை தூரல்லாம் இல்லடா, என்ன மாதிரிதான் இருக்கு. சும்மா மாதிரி இருக்கு. பத்தி போச்சுடா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். பூண்டு உரிச்சுட்டா பூண்டு உப்பு அரைச்சிருக்கீங்களே. ஏன் தரல ஏன் தெரியல மண்டை குடிச்சு எல்லாத்துக்கும் இது மேலே விழுந்துச்சுன்னா போதும். அது அந்த சாறு பார்த்தாவே ஒரு மாதிரி எப்படியே நல்லா புளிஞ்சிரு. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து எல்லாம் சேர்த்து பெனஞ்சுக்க. அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து போடுங்க. அவ்வளோ கெட்டி அரைச்சிருக்கிறான். அரைச்ச பூண்டு, எலுமிச்சம்பழ சாறு, முணுக்குன கல்லுப்பு. நல்லா கிண்டு. மீன் தூக்கிட்டு வருவோமா? இப்படி இப்படி தலைவிடு எல்லாத்துலயும் கீழே குடிச்சு நல்லா பேட்டி விடு. உங்க சேட்டை பூரா அதுக்கிட்ட காமிக்காது. அந்த மீன் காமிக்காது. அப்படி போடு. அந்த பக்கம் மசாலா சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா சேர்ந்துட்டேன் பாரு. என் சைடு எல்லாம் சேர்ந்துருச்சுண்ணா. மசாலா சேர்ந்துட்டேன் பார்த்துக்கோங்க. நல்லா அதுதான் அரைச்சி போடணும். அப்போதான் அதோட வாசனை வெளியில் வரும். போதும்ல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமே. நல்லா காமிச்சு வரைய விடுங்க. சொல்லிட்டு நல்லா மசாலா வாசனைக்கு எதுக்கும் வேற. Tired of juggling between apps? One app to invest. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய்.
நான் மறக்கலையே பொண்ணுக்குன்னு நான் மறக்கலையே. கொஞ்சம் என்ன காயட்டும் எல்லாம் மசாலா நல்லா கலந்துடும். காரு அப்படி டிடி போட்டுருவோம். போதும் நீ ஒரு கை போதும். அடியில் கிடந்திருக்கும் போல நெத்திலி மீனை வைடா பொறிக்கையிலேயே வாசனை தூக்குச்சுடா. ஆஹா நல்லா சூடாக இருக்கு.